சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது டெட் பேப்பர் 1க்கு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து பாடமும் நம்ம படிக்கணும். அப்பதான் எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ண முடியும். அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல் வகுப்பு முதல் பாடத்துல தமிழ்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா முதல் பருவத்துல நம்ம ஒரு முக்கியமான 35 வினாக்கள் வினாவிடைகளா எடுத்திருக்கிறோம். ஏன்னா முதல் பருவம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப பேசிக்கா தான் குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. அதனால அதுல கொஸ்டின் ஆன்சர் எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. இருந்தாலும் ஒரு சில பாடல் வரிகள் மற்றும் அந்த பாடல் வரிகளுடைய ஆசிரியர்களுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் மிங்கிள் பண்ணி ஒரு 35 கொஸ்டின் டேர்ம் 1க்கு நான் எடுத்திருக்கிறேன். இப்போ இதே போல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கும் சரி பேப்பர் 2க்கும் சரி தமிழ், சயின்ஸ், சோசியல், சைக்காலஜி நம்ம பிடிஎஃபா கொடுத்துட்டு இருக்கிறோம். வேணுங்கிறவங்க அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 to 22,000 வினாக்கள் நம்ம தொகுத்திருக்கிறோம். ஒவ்வொரு லெசனுக்குமே பாத்தீங்க அப்படின்னா லைன் பை லைன் கொஸ்டின் நம்ம எடுத்திருக்கிறோம். இது எல்லாமே உங்களுக்கு இந்த 8th வரைக்கும் நான் கொடுக்குற இந்த பிடிஎஃப் நீங்க படிச்சாவே போதும். ஸ்கூல் புக்கை எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். எதுவுமே மிஸ் ஆக கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாவே கவர் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். நிறைய வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளால போட முடியல. ஏன்னா பிடிஎஃப் எல்லாமே ரெடியா தான் இருக்கு. எல்லா பிடிஎஃப்பும் நான் வீடியோவை போடணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6 மந்தாவது நமக்கு தேவைப்படும். ஏன்னா ஒவ்வொரு லெசன்லயும் 100 கொஸ்டின், 120 கொஸ்டின், 170 கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கு. அதனால என்னால வீடியோ கண்டினியூஸா கொடுக்க முடியல. ஒரு நாளைக்கு 1-2 வீடியோ தான் கொடுக்க முடியுது. ஆனா லெசன்ஸ் உடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. பிடிஎஃப் ஆனா ரெடியா இருக்கு. வீடியோ கொடுக்க முடியல. அப்படி வீடியோ பார்த்துட்டு தான் படிக்கணும் அப்படிங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரமம். அதனால தயவு செஞ்சு பிடிஎஃப் வேணுங்கிறவங்க வாங்கி புக்கு ஃபுல்லா கவர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட போட நீங்க ரிவைஸ் வேணா பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வீடியோ எப்படி போடுறோமோ அப்படியே தான் அந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம், எவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். அம்மா இங்கே வா வா என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? அம்மா இங்கே வா வா என்ற கவிதையின் ஆசிரியர் மேவி வேணுகோபாலனார். மேவி வேணுகோபாலனார் குழந்தைகளுக்கான எளிய மற்றும் இனிமையான பாடல்களை பாடுவதில் வல்லவர். இவரது பாடல்கள் தொடக்க கல்வி பாட புத்தகங்களில் முக்கிய இடம் பெற்றுள்ளன. மேவி வேணுகோபாலனார் குழந்தைகளுக்கான எளிய மற்றும் இனிமையான பாடல்களை பாடுவதில் வல்லவர். இவரது பாடல்கள் தொடக்க கல்வி பாட புத்தகங்களில் முக்கிய இடம் பெற்றுள்ளன. அம்மா இங்கே வா வா என்ற கவிதை எதனை கற்பிக்கும் நோக்கில் எழுதப்பட்டுள்ளது? அம்மா இங்கே வா வா என்ற கவிதை வாழ்வியல் நற்பண்புகளை கற்பிக்கும் நோக்கில் எழுதப்பட்டுள்ளது. இப்பாடல் குழந்தைகளின் ஒழுக்கம், தூய்மை மற்றும் அன்பு சார்ந்த நற்பண்புகளை வளர்க்கும் நோக்கில் எழுதப்பட்டுள்ளது. ஒற்றுமை என்றும் பலமாம் என்ற சொற்றொடர் உணர்த்தும் கருத்து யாது? ஒற்றுமை என்றும் பலமாம் என்ற சொற்றொடர் உணர்த்தும் கருத்து குழுவாக செயல்படுதல். ஒற்றுமையே வலிமை என்பதை குழந்தைகள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் இக்கருத்து அமைந்துள்ளது. ஈயை தூர ஓட்டு இக்கவிதை மூலம் வலியுறுத்தப்படும் சுகாதார கருத்து சுற்றுச்சூழல் தூய்மை. ஈக்கள் மூலம் நோய்கள் பரவும் என்பதால் உணவை மூடி வைத்தல் மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல் மிக அவசியம். ஆசை முத்தம் தாத்தா என்று குழந்தை யாரிடம் கேட்கிறது? ஆசை முத்தம் தாத்தா என்று குழந்தை அன்னையிடம் கேட்கிறது. தாய்க்கும் சேய்க்கும் இடையிலான அன்பின் வெளிப்பாட்டை இக்கவிதை அழகாக காட்டுகிறது. ஐயமின்றி சொல்வேன் இத்தொடரில் ஐயம் என்பதன் பொருள் என்ன? ஐயமின்றி சொல்வேன் இத்தொடரில் ஐயம் என்பதன் பொருள் சந்தேகம். ஐயம் என்பதற்கு சந்தேகம் என்று பொருள். ஐயமின்றி என்றால் சந்தேகமின்றி என்று பொருள். ஓதும் செயலே நலமாம் என்பதில் ஓதும் என்பதன் பொருள் யாது? ஓதும் செயலே நலமாம் என்பதில் ஓதும் என்பதன் பொருள் கற்கும். கல்வி கற்கும் செயல் எப்போதும் நலம் தரும் என்பதை இச்சொல் உணர்த்துகிறது. மேவி வேணுகோபாலனார் இயற்றிய கவிதை எந்த எழுத்து வரிசையை அடிப்படையாக கொண்டுள்ளது? மேவி வேணுகோபாலனார் இயற்றிய கவிதை உயிர்மை எழுத்துக்கள் வரிசையை கொண்டுள்ளது. குழந்தைகளுக்கான ஆரம்ப கட்ட பாடல்கள் பெரும்பாலும் உயிர்மை எழுத்துக்களின் வரிசையை அடிப்படையாக கொண்டே அமைக்கப்படுகின்றன. குழந்தைகளுக்கான ஆரம்ப கட்ட பாடல்கள் பெரும்பாலும் உயிர்மை எழுத்துக்களின் வரிசையை அடிப்படையாக கொண்டே அமைக்கப்படுகின்றன.
என்னால் உனக்கு தொல்லை. இக்கூற்றில் தொல்லை என்பதன் எதிர்ச்சொல். தொல்லை அப்படின்னா உதவி, எதிர்ச்சொல். தொல்லை என்ற சொல்லிற்கு துன்பம் அல்லது இடையூறு என்று பொருள். எனவே அதன் எதிர்ச்சொல் உதவி. அம்மா இங்கே வா வா பாடல் எந்த சூழலுக்கு ஏற்ற வகையில் அமைந்துள்ளது? அம்மா இங்கே வா வா பாடல் குடும்ப சூழலுக்கு ஏற்ற வகையில் அமைந்துள்ளது. தாய் மற்றும் குழந்தை ஆகியோரின் உரையாடல் அமைப்பில் இருப்பதால் இது குடும்ப சூழலை பிரதிபலிக்கிறது. அதோ பாராய் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? அதோ பாராய் அளவள்ளியப்பா. அளவள்ளியப்பா குழந்தை இலக்கியங்களுக்கு பெயர் பெற்றவர். குதித்து குதித்தே ஓடும் என்று அதோ பாராய் என்ற பாடலில் கவிஞர் எதனை வர்ணிக்கிறார்? குதிரை. குதிரையின் துள்ளலான நடையை இப்பாடல் மிக சிறப்பாக விவரிக்கிறது. அதோ பாராய் என்ற கவிதையில் அசைந்து அசைந்து செல்லும் என்று கூறப்பட்டுள்ள விலங்கு எது? ஆனை. யானையின் கம்பீரமான அதே சமயம் மெதுவான அசைவுகளை இப்பாடல் குறிக்கிறது. அதோ பாராய் என்ற பாடலில் பறந்து பறந்து போகும் என்பது எதனை குறிக்கிறது? பருந்து. பறவைகள் வானில் பறப்பதை குழந்தைகள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இக்கவிதை அமைந்துள்ளது. அதோ பாராய் என்ற பாடலில் நகர்ந்து நகர்ந்து செல்லும் என கவிஞர் எதை சுட்டி காட்டுகிறார்? நகர்ந்து நகர்ந்து செல்வது நத்தை. மிகவும் மெதுவாக நகரும் நத்தையின் தன்மையை இப்பாடல் அழகாக வெளிப்படுத்துகிறது. அதோ பாராய் என்ற பாடலில் தத்தி தத்தி போகும் விலங்கு தவளை. தவளைகள் குதித்து தாவி செல்லும் இயல்பை இச்சொல் உணர்த்துகிறது. அதோ பாராய் என்ற கவிதையில் வரும் அளவள்ளியப்பா அவர்கள் எந்த பெயரில் அழைக்கப்படுகிறார்? குழந்தை கவிஞர். குழந்தைகளுக்காகவே பாடல்கள் மற்றும் கவிதைகளை எழுதியதால் இவர் குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். அதோ பாராய் என்ற பாடலில் பள்ளி செல்வோம் வாராய். இத்தொடரில் வாராய் என்ற சொல்லின் பொருள் என்ன? வாராய் அப்படின்னா வா. அதோ பாராய் என்ற பாடலின் மைய பொருள் என்ன? உயிரினங்களின் இரக்கம். உயிரினங்களின் இரக்கம். விலங்குகள் மற்றும் பறவைகளின் பல்வேறு வகையான அசைவுகளை குழந்தைகள் அறிய இது உதவுகிறது. அளவள்ளியப்பாவின் படைப்புகள் பெரும்பாலும் எவ்வகையானவை? அளவள்ளியப்பாவின் படைப்புகள் பெரும்பாலும் குழந்தை பாடல்கள். இவரது பாடல்கள் அனைத்தும் குழந்தைகள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் அமைந்துள்ளன. அளவள்ளியப்பாவின் கவிதைகள் பெரும்பாலும் எந்த உணர்வை வெளிப்படுத்துகின்றன? அளவள்ளியப்பாவின் கவிதைகள் பெரும்பாலும் எந்த உணர்வை வெளிப்படுத்துகின்றன? அன்பு மற்றும் குழந்தைத்தனம். வள்ளியப்பாவின் கவிதைகள் அனைத்தும் குழந்தைகளின் உலகத்தை பிரதிபலிக்கும். குழந்தைகளின் உலகத்தை பிரதிபலிக்கும் வகையில் அன்பு மற்றும் எளிய குழந்தைத்தனம் நிறைந்ததாக இருக்கும். அளவள்ளியப்பா அவர்கள் உருவாக்கிய புகழ்பெற்ற அமைப்பு எது? அளவள்ளியப்பா உருவாக்கிய புகழ்பெற்ற அமைப்பு குழந்தை எழுத்தாளர் சங்கம். 1950ஆம் ஆண்டு குழந்தைகளுக்காக குழந்தை எழுத்தாளர் சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்து அதன் மூலம் பல எழுத்தாளர்களை ஊக்குவித்தார். அளவள்ளியப்பா எழுதிய புகழ்பெற்ற மலரும் உள்ளம் என்ற நூல் எத்தனை தொகுதிகளை கொண்டது? அளவள்ளியப்பா எழுதிய புகழ்பெற்ற மலரும் உள்ளம் என்ற நூல் 3 தொகுதிகளாக கொண்டது. மலரும் உள்ளம் என்பது 3 தொகுதிகளை கொண்ட குழந்தைகளுக்கான கவிதைகளை உள்ளடக்கிய மிகச்சிறந்த படைப்பாகும். அளவள்ளியப்பா தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை எந்த வங்கியில் பணிபுரிந்து கழித்தார்? அளவள்ளியப்பா தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை இந்தியன் வங்கியில் பணிபுரிந்து கழித்தார். இவர் வங்கி பணியில் பணியாற்றிய காலத்திலேயே தனது இலக்கிய பணிகளையும் சிறப்பாக தொடர்ந்தார். எந்த வங்கி? இந்தியன் பேங்க்ல. அளவள்ளியப்பா அவர்கள் எந்த இதழின் ஆசிரியராக பணியாற்றி குழந்தைகளுக்கு இடையே வாசிப்பு பழக்கத்தை வளர்த்தார்? அளவள்ளியப்பா அவர்கள் எந்த இதழின் ஆசிரியராக பணியாற்றினார் பார்த்தீங்கன்னா பூஞ்சோலை. பூஞ்சோலை இதழ் மூலம் குழந்தைகளுக்கான கதைகள் கவிதைகளை வெளியிட்டு அவர்களுக்கு தமிழ் ஆர்வத்தை ஊட்டினார். அளவள்ளியப்பா எந்த ஆண்டு பிறந்தார்? 1922ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி பிறந்தார். அளவள்ளியப்பா பிறந்த ஊர் எது? அளவள்ளியப்பா பிறந்த ஊர் ராயவரம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ராயவரம் என்ற ஊரில் இவர் பிறந்தார். ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக அறிவிக்க கோரியவர்களில் முக்கியமானவர் யார்? ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக அறிவிக்க கோரியவர்களில் முக்கியமானவர் அளவள்ளியப்பா.
குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு கொண்ட நேருவின் பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாட வேண்டும் என்பதில் இவர் தீவிர ஆர்வம் காட்டினார். அளவள்ளியப்பா தனது கவிதைகளில் எந்த நடையை பின்பற்றியதால் குழந்தைகள் எளிதில் புரிந்து கொண்டனர்? எளிய நடை. எளிய சொற்களை பயன்படுத்தி கருத்துக்களை சொல்வதே இவரது கவிதைகளின் தனிச்சிறப்பு. மலரும் உள்ளம் தொகுதிக்காக அளவள்ளியப்பாவுக்கு கிடைத்த சிறப்பு என்ன? மலரும் உள்ளம் தொகுதிக்காக அளவள்ளியப்பாவுக்கு கிடைத்த சிறப்பு சாகித்ய அகாடமி விருது. இவரது இலக்கிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் சாகித்ய அகாடமி விருது இந்த நூலுக்கு வழங்கப்பட்டது. மலரும் உள்ளம் அப்படிங்கிற தொகுதிக்காக வழங்கப்பட்டது. அம்மா இங்கே வாவா என்ற பாடலில் குழந்தை அம்மாவிடம் எதனை கொண்டு வர சொல்கிறது? கனி. இப்பாடலில் குழந்தை அம்மாவிடம் ஒரு கனி, அதாவது பழம் கொண்டு வருமாறு கேட்டு அதை அன்புடன் பகிர்ந்து கொள்கிறது. அம்மா இங்கே வாவா இப்பாடலில் வரும் வா என்பது எதை குறிக்கும்? அழைத்தல். வா என்பது தாய்மார்களை குழந்தைகளிடம் அன்புடன் வர சொல்லி கூப்பிடும் ஒரு அன்பான அழைப்பு சொல். மேவி வேணுகோபாலனார் கவிதைகளின் நடை எவ்வாறு அமையும்? மேவி வேணுகோபாலனார் கவிதைகளின் நடை எளிய மற்றும் ஓசை நயமிக்க இசை நடை. சிறிய குழந்தைகள் எளிதில் மனப்பாடம் செய்யும் வகையிலும் பாடும் வகையிலும் ஓசை நயத்தோடும் இவரது கவிதைகள் அமைந்திருக்கும். மேவி வேணுகோபாலனார் கவிதைகள் பள்ளி பாடத்திட்டத்தில் எதற்காக சேர்க்கப்பட்டுள்ளன? மேவி வேணுகோபாலனார் கவிதைகள் பள்ளி பாடத்திட்டத்தில் எதற்காக சேர்க்கப்பட்டுள்ளன? தமிழ் மொழி ஆர்வத்தை ஊக்குவிக்க. தொடக்கநிலை மாணவர்களுக்கு தமிழ் மொழியின் இனிமையையும் வாழ்வியல் விழுமியங்களையும் எளிமையாக கற்பிப்பதே இவருடைய கவிதைகளின் நோக்கம். தொடக்கநிலை மாணவர்களுக்கு தமிழ் மொழியின் இனிமையையும் வாழ்வியல் விழுமியங்களையும் எளிமையாக கற்பிப்பதே இவருடைய கவிதைகளின் நோக்கம். கைவீசம்மா கைவீசு என்பது எவ்வகை பாடல்? நாட்டுப்புற பாடல். இது குழந்தைகளுக்காக காலம் காலமாக பாடப்பட்டு வரும் ஒரு பாரம்பரிய நாட்டுப்புற பாடலாகும். இதற்கு தனி ஆசிரியர் கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த வேணுகோபாலை பத்தி அப்புறமேட்டு அளவள்ளியப்பாவை பத்தி எல்லாம் நம்ம ஒரு சில வினாக்கள் பார்த்தோம். இது அந்த பாடல்களை எழுதினாருன்னு சொல்லி அளவள்ளியப்பான்னு கொடுத்துருக்கிறதுனால இதுல இருந்து வினாக்கள் வர வேறு விதத்துல எப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத யோசிச்சுதான் ஒரு சில வினாக்கள் நம்ம கொடுத்துருக்கிறோம். இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதே போல அடுத்தடுத்த டேர்ம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம 8th வரைக்குமே போட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ 1 to 5th பாத்தீங்க அப்படின்னா லெசன் பை லெசனா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும் லெசன் பை லெசனா கொடுக்க முடியாததுனால தான் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3ன்னு நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டேர்ம் வைஸா கொடுக்க போறோம். அடுத்து 4th 5th எல்லாமே உங்களுக்கு லெசன் பை லெசனா தான் கொடுக்கறோம். ஆனா லெசன் பை லெசனா வீடியோ கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் அதனுடைய பிடிஎஃப் எல்லாமே இப்ப நம்ம கிட்ட கையில இருக்கு. வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி பிடிஎஃப் நீங்க வாங்கிக்கலாம். அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னாவே நீங்க எப்படி வாங்கிக்கலாங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இதே போல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.